வணக்கம். ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது என்னோடய டைனிங் ரூம் டூர் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க, என்னோடய டைனிங் ரூம் உங்களுக்கு ஒரு சுற்று காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டோர் தான் வந்து ஹாலிலேருந்து நம்ம டைனிங் ரூமுக்கு வர்ற டோர். அது உள்ளே வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள், வெளியில் போகிறது பேக் யார்டுக்கு போகிற வாசல். இது இந்த சைடு பாருங்கள் ஷோகேஸ் இருக்குது, அது நடுவில் ஜன்னலும் இருக்குது. பாருங்கள், இந்த சைடு இருக்க ஷோகேஸை நான் திறந்து காட்டுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஷாப்பிங் போகும்போதெல்லாம் எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம வீடியோ போடுறோம்ல, அந்த வீடியோவில் நான் அந்த பாத்திரங்களை நான் அதில் யூஸ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் செராமிக் பாட்டு, நான் ரொம்ப பார்த்து ஆசையாக அழகாக கலெக்ட் பண்ணி வச்ச பொருள். இதெல்லாம் நிறைய செராமிக் தான் என்கிட்ட இருக்கும். இது ஒரு பக்கம். கீழே பாருங்கள், அதுக்கு கீழேயும் ஸ்டோரேஜ் நிறைய இருக்குது. இதில் நான் எவர் சில்வரோட ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் உள்ளே வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட நான் வீடியோவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷோகேஸோட பாருங்கள், மேலே வந்து சாண்டில் கலரும் கீழே வந்து டார்க் ப்ரௌன் கலரும் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அது நல்லா பளிச்சுன்னு இருக்குங்கிறதுக்காக. செவரில் கூட பாருங்கள், ஒரு சைடு செவரில் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் தான் அடிச்சிருக்கேன், டார்க் ப்ரௌனு. அப்போ தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். பாருங்கள், சென்டரில் கொஞ்சம் ஜன்னல் வருதுல, ஜன்னலுக்கு கீழே கிரானைட் போட்டு அதில் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இது வந்து ஒரு சீட்டர் தான். இது டைனிங் ரூமில் நம்ம உட்கார்றதுக்கான இடம் தான் இது. அதில் செடி வச்சுருக்கேன் சும்மா. நம்ம இடது பக்கம் இருக்க ஷோகேஸாக பார்த்தீங்க. இப்போ வலது பக்கமும் இருக்கும் பாருங்கள் ஷோகேஸ், அதையும் காட்டுறேன். கீழேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கு திங்ஸ் இருக்குது. நான் அதில் பெரிய பெரிய பாத்திரங்கள் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி செய்கிற பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல பெருசாக, அதெல்லாம் நான் இதில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைட் சைடில் இருக்கிறத பாருங்கள். இந்த ஷோகேஸ்லேயும் நான் கிளாஸ் எல்லாம் தான் அடுக்கி வச்சுருக்கேன். கண்ணாடி கிளாஸு, பீங்கான் கிளாஸ்லாம், ஜூஸ் குடிக்கிற கிளாஸஸும், அந்த டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற கப்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் தான் இந்த சைடு ஃபுல்லாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செட்டு நான் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். என்கிட்ட அதே செட்டு 2 ஸ்பூன் இருக்கிறதுனால ஒரு செட் ஸ்பூனை நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு செட்டை இங்கே வச்சுட்டேன். நான் இதெல்லாம் எங்கே வாங்கினேங்கிறத பற்றி ஒரு vlog பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இதில் ஃபுல்லாக டம்ளர்ஸ் தான். இதுக்கு கீழே ஸ்டோரேஜ் இருக்குது கொஞ்சம். இல்லை ஃப்ளாஸ்க்கு, எப்போவா எடுக்கிற ஃப்ளாஸ்க்கெல்லாம் கீழே வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஷோகேஸுக்கு மேலே பாருங்கள், அதுலேயும் ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் காலியாக தான் விட்டுருக்கேன். இன்னும் எந்த பொருளும் வைக்கலை, சும்மா தான் இருக்குது. பின்னாடி எதுவும் பொருள் வாங்கினா தேவையில்லாத பொருள் இருந்தால் மேலே எடுத்து நம்ம வச்சுக்கலாங்கிறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இந்த டைனிங் டேபிள் ஏற்கனவே பழைய வீட்டில் இருக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ண அதே டைனிங் டேபிள் தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் புதுசு இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். இந்த கொரோனானால எங்கேயுமே போக முடியல, அதனால் வாங்கலை. பழைய வீட்டோட வீடியோ எடுத்தேன்ல, அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனையும் நான் கீழே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா போய் பார்த்துக்குங்க பார்க்காதவங்க. அந்த வீட்டில் டைனிங் டேபிளை சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் ஸ்விம்மிங் பூலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இங்கே வந்து நாங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இயற்கையாக அழகாக பச்சை பசுமையாக இருக்கிற செடிகளை பார்த்துக்கிட்டே நாங்கள் சாப்பிடுவோம். நல்ல இயற்கை காற்று வரும். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, அது எங்களோட வேப்ப மரம் தான். அந்த வேப்ப மரத்தில் நல்லா நிழலும் தரும், நல்லா காற்றும் அடிக்கும். ஒரு ஃபேன் போட்டிருக்கோம், ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த ஃபேனை யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொசுக்கடி இருந்தால் தான் ஃபேன் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த வேப்ப மரத்துலேயும் நல்லா காற்று வீசும். ஒரு சைடு லவ் பேர்ட்ஸோட சவுண்டோட நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது டைனிங் ரூமில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு பாருங்கள். எனக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் கரெக்டாக செட் ஆகலை, அதனால் நான் டைனிங் ரூம்லேயே வச்சுட்டேன். இந்த சைடு டைனிங் ரூமில் ஒரு பக்கம் பாருங்கள் மைக்ரோ ஓவன் வைக்கிற இடம். இது என்னோடய மைக்ரோ ஓவன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி, அதனால் நான் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இதில் புதுசு வாங்கி வைக்கணும் இனிமேல் தான்.
இதுலேயும் ஸ்டோரேஜுக்கு இது வந்து மைக்ரோ ஓவன் இருக்குல்ல, அதோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கீழே எல்லா பொருளும் அதில் வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து அதுலேயும் ஸ்டோரேஜ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதிலெல்லாம் நட்ஸ் வைக்கிறது, முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, வால்நட் அப்படி இதெல்லாம் வச்சுருப்பேன். எல்லாம் காலி ஆகிடுச்சு, பாதாம் மட்டும்தான் இருக்குது, பிஸ்தா கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் என்கிட்ட இருக்க ஹாட் பாட்டெல்லாம் அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி நான் அந்த சைடு வச்சுருக்கேன். கபோர்டில் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் நான் ஹாட் பாட்டெல்லாம் அந்த சைடு வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பைடர் பிளான்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கை கழுவுக்கு சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே கை கழுவிடலாம். அதில் இதிலே ஒரு வாஷ் பேஷன் வச்சு அதில் 2 செடி, ரொம்ப பெரிய செடியாக வைக்காமல் சின்ன செடியாக 2 வச்சுருக்கேன். இதுதான் என்னோட டைனிங் டேபிளோட வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பாருங்கள். நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த லைட்டையும் காட்டிடுறேன், மேலே இருக்க ஹேங்கிங் லைட் மாதிரி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் வீடை பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய டைனிங் ரூமோட வீடியோ முடிஞ்சுதுங்க. பாய்.